செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர்மன்ற திமுக துணைத் தலைவரை தாக்கியதாக திமுக கவுன்சிலர் மீது அளிக்கப்பட்டுள்ள புகாரை கண்டு பொதுமக்கள் தலையில் அடித்துக் கொள்கின்றனர். மதுராந்தகம் நகர்மன்ற துணைத் தலைவரான திமுகவைச் சேர்ந்த சிவலிங்கத்தின் சட்டையை பிடித்து இழுத்த அக்கட்சியின் நகரமன்ற உறுப்பினர் மாட்டுவண்டி தயாளன் முகம் மற்றும் மூக்கில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த சிவலிங்கம் புகார் அளித்தார். இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி திமுகவினர் ஒன்று அப்பாவிகளை தாக்குவார்கள் அல்லது அவர்களுக்குள்ளேயே தாக்கிக் கொள்வார்கள் என ஆவேசப்படுகின்றனர். கன்னியாகுமரி கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு 5ஆம் தேதியில் இருந்து 19ஆம் தேதி வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியில் ஆழ்ந்தனர். குமரிக்கடல் நடுவில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி 37 கோடி ரூபாய் செலவில் சுவாமி விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் வகையில் கண்ணாடி கூண்டு பாலம் திறக்கப்பட்டது. பாலம் திறக்கப்பட்ட 4 மாதத்தில் 3வது முறையாக பராமரிப்பு பணிகளும் ஆய்வு பணிகளும் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விளம்பர மோக ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக கண்ணாடி பாலத்தை முறையாக அமைக்கவில்லையோ என சந்தேகம் எழுப்பும் பொதுமக்கள் பாலத்தில் சிலிகான் போன்றவை சேதமடைந்துள்ளதா என்பது குறித்து மத்திய அரசு நிபுணர்கள் குழு மூலம் ஆய்வு மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பொதுமக்களுடைய அச்சத்தை போக்கும் விதமாகவும் முறையான ஆய்வாளர்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும், அதற்கு முறையான அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக இந்த கூண்டு பாலமானது அரசியலுக்காக, தேர்தலுக்காக, இவங்கள் ஒரு வெற்றி விளம்பரத்திற்காக முறையான சரியான முறையிலே கட்டுமான பணிகள் செய்யாமல் திறந்திருப்பார்களோ என்று ஒரு ஐயம் பொதுமக்களிடையே ஐயமும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது.